இன்னைக்கு நம்ம வீடியோவில் ரொம்பவே சூப்பரான சோயா பிரியாணி எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாமா? அதுக்கு முன்னாடி நீங்கள் இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்க. குழந்தைங்க லஞ்ச் பாக்ஸ்க்கு ஈஸியாகவும் செய்யணும், அதே சமயம் டேஸ்டாகவும் செய்யணும்னா இந்த சோயா பிரியாணியை கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்க. இப்போ வாங்க எப்படி செய்யுதுன்ட்டு பார்க்கலாம். ஒரு பாத்திரத்தில் ஒரு கிளாஸ் அளவுக்கு பாஸ்மதி அரிசி எடுத்திருக்கேன். இது 200 கிராம் இருக்கும். உங்களுக்கு பாஸ்மதி அரிசிக்கு பதில் ஜீரக சம்பா வேணும்னா நீங்கள் அதில் கூட ட்ரை பண்ணி பாருங்கள். டேஸ்ட் ரொம்பவே நல்லாயிருக்கும். இப்போ தண்ணி சேர்த்துட்டு அரிசியை 2-3 வாட்டி நல்லா வாஷ் பண்ணி கொண்டு வந்துடலாம். இப்போ நல்லா வாஷ் பண்ணியாச்சு. இப்போ தண்ணி சேர்த்துட்டு ஒரு அரை மணி நேரம் அரிசியை ஊற விட்டுடலாம். அரிசி நல்லா ஊறட்டும். அதுக்குள்ளே நம்ம சோயாவை நல்லா வேக வச்சு எடுத்துகிட்டு வந்துடலாம். இப்போ ஸ்டவ் ஆன் பண்ணிவிட்டு ஒரு பாத்திரத்தில் கொஞ்சமாக தண்ணி சேர்த்துருக்கேன். தண்ணி நல்லா சூடாகட்டும். தண்ணி சூடானதோ இப்போ 50 கிராம் சோயா எடுத்துருக்கேன், அதை சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு ஒரு வாட்டி நல்லா கலந்து விடுங்க. கலந்து விட்டுட்டு ஸ்டவ் ஆஃப் பண்ணிடுங்க. ஸ்டவ் ஆஃப் பண்ணிட்டு ஒரு தட்டு போட்டு மூடிட்டு சோயாவை ஒரு 10 நிமிஷம் ஊற விட்டுடலாம். இப்போ சோயா நல்லா ஊறி இருக்கும். ஒரு 10 நிமிஷம் ஆகியிருக்கு. இப்போ பாருங்க நல்லா ஊறி நல்லா பஞ்சு போல இருக்கு. இப்போ இதை இந்த மாதிரி பிழிஞ்சு விட்டு எக்ஸஸாக இருக்கிற வாட்டர்லாம் எடுத்துடலாம். இதே போல் எல்லா சோயாலையும் பிழிஞ்சு எடுத்துருங்க. பாருங்க இப்போ இருக்கிற தண்ணியெல்லாம் வடித்து தண்ணியாக எடுத்து வச்சுருக்கேன். நல்லா சாஃப்டாக இருக்குது பாருங்கள். இப்போ தனியாக எடுத்து வச்சுட்டு நம்ம சோயா பிரியாணி செய்ய ஸ்டார்ட் பண்ணிடலாம். ஸ்டவ் ஆன் பண்ணிவிட்டு ஒரு குக்கர் எடுத்திருக்கேன். குக்கரில் ஒரு டேபிள் ஸ்பூன் எண்ணெய் சேர்த்துருக்கேன். உங்களுக்கு நெய் வேணாலும் சேர்த்துக்கோங்க, ஆனால் நான் இன்றைக்கி எண்ணெய் மட்டும் தான் ஆட் பண்ணியிருக்கேன். 2 பிரியாணி இலை, 2 ஏலக்காய், 2 கிராம்பு, ஒரு சின்ன துண்டு பட்டை சேர்த்துருக்கேன். இது எல்லாமே நல்லா பொரிஞ்சதோ ஒரு பெரிய சைஸ் வெங்காயம் சேர்த்துக்கலாம். வெங்காயம் சேர்த்து கலந்து விடுங்க. வெங்காயம் நல்லா வதங்கி வரணும். இப்போ வெங்காயம் நல்லா வதங்கி வந்துடுச்சு. நான் சின்ன ஸ்பூனில் ஒரு ஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு விழுது எடுத்திருக்கேன், அதை சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு கலந்து விடுங்க. இஞ்சி பூண்டு பச்சை வாடையெல்லாம் போகட்டும். இப்போ இஞ்சி பூண்டு பச்சை வாடையெல்லாம் போயிடுச்சு. நான் கொஞ்சமாக புதினா, கொத்தமல்லி, 2 பச்சை மிளகா, ஒரு பெரிய சைஸ் தக்காளி எடுத்திருக்கேன், அதை சேர்த்துக்கலாம். புதினா கொத்தமல்லியை நல்லா கட் பண்ணி சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு நல்லா கலந்து விடுங்க. இந்த தக்காளி புதினா கொத்தமல்லி எல்லாம் நல்லா வதங்கி வரட்டும். இப்போ தக்காளி பச்சை மிளகா புதினா கொத்தமல்லிலாம் நல்லா வதங்கி வந்திருக்கு. ஒரு வாட்டி கலந்து விட்டுட்டு நம்ம ஊற வச்ச சோயாவை சேர்த்துக்கலாம். கூடவே 1 டீஸ்பூன் அளவுக்கு கெட்டியான தயிர் சேர்த்துக்கோங்க. தயிர் புளிச்சு இருக்கக்கூடாது. இப்போ மசாலா சேர்த்துக்கலாம். 1/2 டீஸ்பூன் வெறும் மிளகாய் தூள், 1/4 டீஸ்பூன் கரம் மசாலா, 1/2 டீஸ்பூன் கல் உப்பு சேர்த்துருக்கேன். சேர்த்துட்டு நல்லா கலந்து விடுங்க. ஒரு 2 நிமிஷத்துக்கு இதை நல்லா கலந்து விடுங்க. இந்த மசாலாவில் இருக்கிற பச்சை ஸ்மெல்லாம் போய் நல்லா சுருண்டு வரட்டும். இப்போ 2 நிமிஷம் ஆயிருக்கு. மசாலா ஸ்மெல்லாம் போய் பாருங்க, இந்த மசாலாவில் இந்த மீல் மேக்கரில் நல்லா ஊறி வந்திருக்கு. இப்போ ஒரு வாட்டி கலந்து விட்டுடலாம். கலந்து விட்டுட்டு தண்ணி சேர்த்துக்கலாம். நான் 1 கிளாஸ் பாஸ்மதி அரிசிக்கு 1.5 கிளாஸ் தண்ணி சேர்த்துக்கிறேன். தண்ணி சேர்த்து ஒரு வாட்டி நல்லா கலந்து விட்டுருங்க. உப்பு செக் பண்ணிக்கோங்க கரெக்டாக இருக்கான்ட்டு. இப்போ ஒரு கொதி வந்தோன்னா நம்ம அரிசி சேர்த்துக்கலாம். இப்போ பாருங்கள் ஒரு கொதி வந்துருச்சு. ஊற வச்சு பாஸ்மதி அரிசியை சேர்த்துக்கலாம். தண்ணியை வடிச்சிட்டு சேர்த்துக்கோங்க. இப்போ அரிசியை சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுருங்க. இப்போ மூடி போட்டு 2 விசிலுக்கு விட்டு எடுத்துக்கலாம். இப்போ 2 விசில் வந்ததும் நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். ப்ரெஷர் ஃபுல்லாக அடங்கின பிறகு ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். இப்போ ப்ரெஷர் ஃபுல்லாக அடங்கிடுச்சு. பாருங்கள் நல்லா உதிரி உதிரியாக நம்ம சோயா பிரியாணி சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. கண்டிப்பாக நீங்களும் இது போல் ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு கீழே கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் லுக்ஷிகா சமையலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.